ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான் வீடியோக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். யூடியூப்பில் தான். நம்ம நடிகை வந்து சரண்யா பொன்வண்ணன் மேடம் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பொருந்துச்சு. சரிங்களா? அது உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, ரூ. 1 ஒரு நாளைக்கு சம்பாரிக்கணும். அவங்களோட உழைப்பில் ரூ. 1 சம்பாரிக்கணும். சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெறைய பேர் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவ. ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. படித்தவங்க படித்த தகுந்த மாதிரி வேலைக்கு போங்க. படிக்காதவங்க ஏதோ ஒரு மாவு பாக்கெட் பண்ணுறதோ, மாவு அரைச்சி விற்கிறதோ, பாத்திரம் கழுவ துணி ஏதோ ஒன்று வீட்டு வேலை செஞ்சோ பண்ணுங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டைமே இல்லை, குழந்தைங்கள பார்த்துக்கணும், பெரியவங்கள பார்த்துக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க. நான் மட்டும் என்னவா, நானும் வீட்டில் பார்த்துக்கிறேன், குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நானும் நடிக்க போயிட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சு நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்து அதுவும் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் எனக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் இல்லையா, இருக்காதா? உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். நாம தான் அந்த டைமை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அது பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு இதுவாக அவங்களோட கருத்து சொல்கிறாங்க. அதுவும் என்னோட கருத்தும் அதுதான். பெண்கள் வந்து சும்மாவே இருக்கக்கூடாது. வீட்டுக்கார் சம்பாரிச்சா கூட நம்ம வந்து ரூபாவாவது நம்ம கையில் இருக்கணும். அப்போ நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்மளோட தேவைகளை வேணும்னாலும் நம்மக்கிட்ட ரூ. 1 இருந்தால் அது ரொம்ப நல்லது. நல்ல வசதி உள்ளவங்களே பாருங்கள், அம்பானியோட மனைவியை கூட அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, அவங்க மனைவியெல்லாம் ஸ்கூல் வச்சு நடத்தலையா? அவங்கவுங்க இவங்களுக்கு லேடிஸுங்க ஏதோ ஒன்று பண்ண தான் செய்கிறாங்க. நம்ம யாரோட இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம கணவர் நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா, நாமளே கூட செலவு பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? நம்ப அவர் கொடுத்து, அவர் வாங்கி நாம் பண்ணும்போது நம்ம கையில் ரூ. 1 இருக்கிறது அது ரொம்பவும் நல்லது. சரிங்களா? நம்ம விருப்பப்பட்ட பொருள் வாங்கலாம், கொடுக்கலாம் யாருக்காவது ஒரு இது. அதை நம்ம அவர்கிட்டயோ, அம்மா அப்பாகிட்டயோ போய் நிற்க வேண்டாம் இல்லைங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது பின்னாடி பார்த்திங்கன்னா, அது நமக்கு ரொம்ப வந்து நம்ம ஒரு உதவியாக கணவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம செய்கிற ஒரு தொழிலோ, வேலைக்கு போகிறதோ, இல்லை வீட்டில் செய்கிறதோ. ஆனால் பார்த்திங்கன்னா, அது பின்னாடி நமக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வந்துடுது. சூழ்நிலை பார்த்திங்கன்னா, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். நம்ம திடீர்னு ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது, மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது, நம்ம ரொம்ப கதிகலங்கி நின்றுடுவோம். நம்ம பார்த்திங்கன்னா, அப்போ என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம வீட்டில் என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமை வச்சு எதுனாலும் செய்யலாங்க. ஊறுகாய் போட்டு விற்கலாம், அப்பளம் செய்யலாம், வத்தலுங்க போடலாம், இல்லை ஹோல்சேலில் வாங்கி சின்ன சின்னதாக பேக்கெட் போட்டு நம்ம விற்கலாம், 4 மளிகை கடைக்கு கொடுக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் செய்யணும். அது வந்து நான் முதல்ல சப்போர்ட்டாக தான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் தான் பண்ணணுன்ற சூழ்நிலை வந்தாச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.